நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நான் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் உற்சாகத்தோட என்னோட அசைன்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு லொகேஷனை பார்க்கும் போதே உங்கள சிலருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சது ரொம்ப சரி. பொள்ளாச்சியை தாண்டி கேரளா பார்டருக்குள்ள நான் இப்ப போயிட்டு இருக்கேன். அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி லேசான தூறலோட எனக்கு வரவேற்பு கொடுக்குது கேரளா. நான் போய் சேர வேண்டிய இடம் தமிழக எல்லையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நெல்லையம் பதியில உள்ள கிரீன்லேண்ட் ரெசார்ட். ஒரு முக்கியமான விஐபி எனக்காக அங்க காத்துட்டு இருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே அவர்தான் மூதாதையர். மனிதர்களோட மனச கூட அடிக்கடி அவரோட ஒப்பிட்டு சொல்வாங்க. இவ்வளவு சொல்லியும் நீங்க கண்டுபிடிக்கலன்னா இதுக்கு மேல என்ன க்ளூ கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அதனால நானே சொல்லிடுறேன். நான் இப்ப பார்க்க போயிட்டு இருக்கிறது ஒரு குரங்க. இதுக்காகவா சென்னையில இருந்து கிளம்பி கேரளாவுக்கு போயிருக்கேன்னு கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி அந்த குரங்க பத்தி நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுடுங்க. கிரீன்லேண்ட் ரெசார்ட்ல 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் இருக்கு. அவை அத்தனையையும் பராமரிக்கிற பொறுப்பான வேலைய பல வருடங்களா எந்த ஒரு தவறும் செய்யாம கணக்கச்சிதமா செஞ்சிட்டு இருக்கு அந்த குரங்கு. இது மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஆச்சரியங்களை தரக்கூடிய பல சுவாரஸ்யங்கள் அந்த குரங்க பத்தி ஏராளமா இருக்கு. நான் கிரீன்லேண்ட் ரெசார்ட்டுக்குள்ள நுழைஞ்சதும் 3 குரங்குகள் என் கண்ணுல பட்டுச்சு. இதுல எது நான் கேள்விப்பட்ட திறமசாலி குரங்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 3 குரங்குகளோட செய்கைகளுமே வழக்கமான நாம பாக்குற குரங்குகள் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால பார்த்த மாத்திரத்துல எந்த ஒரு வித்தியாசத்தையும் என்னால உணர முடியல. நான் ரெசார்ட்டுக்குள்ள வந்து குரங்குகளை ஷூட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ஊழியர்கள் சிலர் மேனேஜர் ஊருக்கு போயிருக்கிறதாவும் அவருக்கு தகவல் கொடுத்த பிறகு ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன ஒரு ரூமுக்குள்ள உட்கார சொல்லிட்டு மேனேஜருக்கு போன் பண்ண போயிட்டாங்க. சில நிமிஷங்கள் கழிச்சு நான் இருந்த அறையோட கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஒருவித தயக்கத்தோட வந்து கதவை திறந்த எனக்கு கிடைச்சது ஒரு கண்கொள்ளா காட்சி. கைக்கு எட்டுற தூரத்துல ஒரு மான் நின்னுகிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் இவ்ளோ கிட்டத்துல நான் மான பார்த்ததே இல்ல. சில நிமிஷங்கள்ல மேனேஜர் ஷூட் பண்ண அனுமதி கொடுத்துட்டதா என்கிட்ட வந்து சொன்னாங்க கிரீன்லேண்ட் ரெசார்ட் ஊழியர்கள். இனிமே வளைச்சு வளைச்சு நான் சுதந்திரமா இங்க ஷூட் பண்ணலாம். முதல்ல இந்த 3 குரங்குல நான் தேடி வந்த அதீத புத்திசாலியான குரங்கு எதுங்கிற என்னோட சந்தேகத்தை ரெசார்ட் ஊழியர்கள் கிட்டயே கேட்டேன். இந்த குரங்கு எதுக்கு ஆடு கூடயே இருக்கு? ஆடு காட்டுல மேய போச்சுங்க. அப்ப இந்த குரங்கு பெரிய குரங்குலாம் கடிச்சிருச்சு. கடிக்கும்போது சின்ன குரங்கு வந்து ஆட்டு கூட சேர்ந்து ஆட்டு கூட பால் குடிச்சு அப்படி இருந்தது. சுமாரா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இது நடந்தது? 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அது யார் பாத்துக்கிறது? யாரும் பார்க்காத, குரங்கே பார்த்துக்கணும். ஆடு குரங்கு வந்து ஆடு மேய்க்கிறதுங்கிறத பார்க்குற ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே பார்க்க வந்த நேரம் அப்போ எங்கள் மேனேஜர் வேலைக்கு கூப்பிட்டாரு. சரி நீங்கள் இப்படி வேலை செய்யலாம், அவங்க செத்து போகலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் பார்க்க முடியல. அப்புறம் ஒரு நாள் ஒரு 7 மணிக்கு ஆடை வந்து குரங்கு ஒட்டி காட்டு வச்சு பின்ன மேலே ஏறி உட்காந்து அந்த காதெல்லாம் பிடிச்சி முடிச்சு கணக்குலாம் அடிச்சு அப்படி ஆட்டிட்டு காட்டுக்கு கொண்டு போச்சு. எதனால அந்த குரங்கு வந்து ஆடு காதை திருகுது? அது வந்து இந்த பக்கமா போகக்கூடாது, இந்த பக்கமா போகணும் அப்படிங்கிறத வந்து காதை தெரிய அது சொன்னபடி ஆடு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் அந்த மேலே ஏறி உட்காந்து காதை பிடிச்சி திரும்பி கொண்டு போவோம். கொஞ்சம் வயது முதிர்ந்த மணி தான் லீடர். மீதி இருக்கிற 2ம் அதோட பசங்கன்னு அவங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அதுக்கு முன்னால ஆளுங்க பாத்துக்கிட்டு நாங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தோம்.
பார்த்துட்டு இருக்கும்போது மேனேஜர் இருக்காரு, இந்த மாதிரி அந்த ஆட்டை பார்க்க வேண்டாது, ஆடு நீ குரங்கு பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னால் அது காட்டுக்குள்ளே போச்சு. காட்டுக்குள்ளே போய் மேயும், ஆடு கூட்டிகிட்டு வரும், கூட்டுக்குள்ளே ஏற்றும், அது தண்ணி அடைஞ்சிக்கும், கதை அடைஞ்சிக்கும். காலையில் வந்து அதேமாரி திறந்து விட்டோம். அப்படியே அந்த ஆடு நேரத்தில் போயிட்டு அது அப்படியே பழகி பின்ன வரவங்க போகிறவங்களாம் நல்லா சின்னமாயிட்டு அது அப்படியே 3 குட்டி ஆச்சு. அது 3 குட்டி இருக்குது. அது 3 பார்த்துட்டு அது அப்படியே ஆட்டுக்கூடே தான், எந்த நேரம் பார்த்தாலும் ஆட்டுக்கூடே தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. கடந்த சில வருடங்களா ரெசார்ட்ல எத்தனை ஆடுகள் இருந்தாலும் அவை அத்தனைக்கும் மணி மட்டும்தான் காவல்காரன். மற்ற யாரும் அவைகளை கண்டுக்கிறது இல்ல, கவலைப்படுறதும் இல்ல. ஆடுகளை காட்டுக்குள்ள கொண்டு போய் மேய்க்கிறது, திரும்ப கூட்டிட்டு வந்து கூண்டுக்குள்ள அடைக்கிறது, அவைகளுக்கு ஏற்படுற ஆபத்துக்கள்ல இருந்து காப்பாத்துறதுன்னு அத்தனை வேலைகளையும் மணியே செஞ்சு முடிச்சிருமா. இந்த செயல்களை செய்யறதுக்கு மணிக்கு யாருமே பயிற்சி கொடுக்கல. அத்தனையையும் அதுவே தானா கத்துக்கிட்டு இப்ப ஒரு மாஸ்டராவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு மணி எவ்வளவு நாளா தெரியும்? எனக்கு வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு லீவுக்கு இங்கே வருவேன். படிக்கும்போது ஏப்ரல் மே மாதம் வருவேன். அப்போ வரும்போது பார்ப்போம், நாங்கள் பசங்களாம் சேர்ந்து விளையாடும்போது பார்ப்போம். இப்போ 7 மணிக்கு நீங்கள் எங்கே வேலைக்கு போகணுன்னு சூப்பர்வைசர் சொல்லிட்டு போயிடுவார். நாங்கள் வீட்டில் போய் சாப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது குரங்கு ஆட்டை ஓட்டிக்கிட்டு இந்த வழியில் போகும். காலையில் 7:15 7:30 கரெக்டாக தினமும். சாயந்தரம் அதேமாதிரி 4 மணிக்கு நாங்கள் வேலை விட்டு வரும்போது குரங்கு ஆட்டு மேலே உட்காந்துக்கிட்டு கூட்டுக்கு கரெக்டாக வந்துடும். கிரீன்லாண்ட் ரெசார்ட்டுக்கு மணி வந்த நாள்ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் நடந்த சம்பவங்கள் அத்தனையையும் எல்லாரோட மனசுலயும் பசுமையா இருக்கு. சுமார் 8 வருடங்களுக்கு முன்னாடி கிரீன்லாண்ட் ரெசார்ட்ல இருந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரு இங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளி. அப்போ பெரிய குரங்குகளால கடிப்பட்டு ரத்த காயங்களோட குட்டி குரங்கான மணி உயிருக்கு போராடிட்டு இருந்தத பாத்திருக்காரு. பெரிய குரங்குகளை துரத்தி விட்டுட்டு மணிய காப்பாத்தி ஆடுகளோட ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த நபர். இங்க வச்சு மணியோட காயங்களுக்கு மருந்து போட்டு குணப்படுத்தி இருக்காங்க. சில வாரங்கள் ஆட்டுப்பாலை குடிச்சு ஆடுகளோடயே கூண்டுல இருந்திருக்கு மணி. காயங்கள் முழுசா குணமானதும் மணி திரும்ப காட்டுக்குள்ள போயிடும்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா மணி ஆடுகளை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி தெரியல. சில முறை அடிச்சு துரத்தி பார்த்தோம், மணி இடத்த காலி பண்ணல. அதனால அதை പൊരുട്പെടുത്താമ அப்படியே വിട്ടിട്ടാங்க. ഇപ്പൊ നിങ്ങൾ 8 വർഷമായിട്ട് ഇത് കണ്ടോണ്ടിരിക്കുന്നത്, ഈ ആടും കുരങ്ങും ഒന്നായിട്ടിരിക്കുന്നത്, അത് ഏത് ടൈപ്പ് ഓഫ് ആടിന്റെ കൂടെ അധികം ഉള്ളത്? അത് വലിയ ഒരു അവന്റെ ഒരു തനിച്ച ആടുണ്ട്. അവന്റെ കൂടെ ആടിന്റെ പുറത്ത് തന്നെ അവൻ മേക്കിന് പോകും. പിന്നെ വേറെ ആടിലെ പുറത്ത് പോവില്ല അവൻ. ഞങ്ങൾ ഇങ്ങനെ തിരിച്ചാൽ ഞങ്ങൾക്ക് വണ്ടിന്റെ സ്റ്റാരിങ് ഇല്ല. അപ്പോൾ സെവി പിടിക്കും, ഈ സെവി പിടിച്ചാൽ അങ്ങനെ പോവാ, ഈ സെവി പിടിച്ചാൽ അങ്ങനെ പോവാ, അങ്ങനെ തന്നെ. അവന്റെ ഒരു ആടുണ്ട്, അവന്റെ ആടിന്റെ മുകളിലേക്ക് കയറിയിട്ട് പോകും, വേറെ ആളുടെ മുകളിൽ പോകും. அந்த குரங்குக்குன்னு ஒரு தனியா ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடு மேய்க்க போகும்போது அந்த ஒரு ஆடு மேலதான் ஏறி உட்காரும். அது டைரக்ஷன் காமிக்கிறதுக்கு அதோட காதை திருவி விட்டு ரைட்ல போனோம்னா ரைட் சைட்ல திருவி விட்டுறாங்க, இல்ல லெஃப்ட்லனா அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி திருவி விட்டுட்டு அதை கூட்டிட்டு வந்து விடும். தினமும் காலையில ஆடு மேய்க்கும் தொழிலாளி ஆடுகளை ஓட்டிட்டு காட்டுக்குள்ள போவாரு. மணியும் அவர் பின்னாடியே போகும். சுமார் 30 ஆடுகளை காட்டுக்குள்ள கொண்டு போய் மேய்க்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நீ எல்லாம் ஆடு மேய்க்கதான் லாய்க்குன்னு திட்டுற யாரும் அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஆடுகளை மேய்ச்சிருக்க மாட்டாங்க. மேய்ச்சிருந்தா நிச்சயமா அப்படி திட்ட மாட்டாங்க. கிரீன்லாண்ட் ரெசார்ட்டோட ஆடு மேய்க்கும் தொழிலாளி
ஆடுகளை எங்கெல்லாம் போக விடுறாரு, எவ்வளவு தூரம் போக விடுறாருன்னு நோட்டம் விட்டுட்டே இருக்குமா மணி. சில மாதத்துல தன்னோட வேலையை அது எடுத்துக்கிட்டு தன்னை வீட்டுக்கு அனுப்ப போகுதுன்னு தெரியாம அந்த ஆடு மேய்க்கிறவரும் மணியோட செயல்களை உற்சாகப்படுத்தியிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஆடுகளுக்கெல்லாம் தான் தான் முதலாளிங்கிற ஒரு தோரணை மணிக்கிட்ட வந்திருக்கு. இப்படியே மாதங்கள் நகர ஒரு நாள் காலையில ஆடு மேய்க்கும் தொழிலாளி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருக்கு. இத வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு தானாவே போய் கூண்ட திறந்து ஆடுகளை காட்டுக்குள்ள ஓட்டிட்டு போயிருக்கு மணி. ரெசார்ட்ல இருந்த யாரும் இத கவனிக்கல. ஆடு மேய்க்கிறவர் வந்து கூண்டு திறந்து கிடைக்கேன்னு பார்த்தோன்னதான் எல்லாருமே பதறி போய் காட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க ஒரு மனிதன மாதிரி அசால்ட்டா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்துச்சு மணி. அத பார்த்த எல்லாருக்குமே ஆச்சரியம். ஆனா அவங்க வந்ததையெல்லாம் கண்டுக்காம தன்னோட வேலையில மணி மும்மரமா இருந்துச்சு. என்னதான் பண்ணுதுன்னு பாக்கலாமேன்னு எல்லாரும் காத்துட்டே இருந்தாங்க. ஆடுகளை மேய்ச்சு முடிச்சிட்டு சரியா சாயங்காலம் 4 மணிக்கு அலாரம் அடிச்சா மாதிரி எல்லா ஆடுகளையும் ஒண்ணு சேர்த்து ரெசார்ட் பக்கம் ஓட்ட ஆரம்பிச்சிச்சு மணி. எங்கேயும் நிக்காம நேரா கூண்டுக்குள்ள கொண்டு போய் அடைச்சிட்டு அதுக்கு வெளியில கம்பீரமா நின்னுச்சு. இத பார்த்துட்டு இருந்த ரெசார்ட் முதலாளிங்க அடுத்த நாளும் மணியே ஆடுகளை ஓட்டிட்டு போகட்டும்னு சொல்லிட்டாங்க. 2-3 நாள் சிலரை கூட அனுப்பி என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. அதுக்கு பிறகு மணி மேல நம்பிக்கை வந்து ஆடுகளை அதோடயே காட்டுக்குள்ள அனுப்ப ஆரம்பிச்சாங்க ரெசார்ட் முதலாளிங்க. ഒരു മനുഷ്യൻ വന്നിട്ട് ആടിനെ മേയ്ക്കുന്നതിനും ഒരു കുരങ്ങും ആടിനെ മേയ്ക്കുന്നതിനും എന്താ ഡിഫറൻസ് ഉണ്ട്? ഡിഫറൻസ് ഒന്നുമില്ല, രണ്ട് സെയിം തന്നെ. പക്ഷെ എന്താണെന്ന് പറഞ്ഞാൽ മനുഷ്യനെ അറിയുന്നില്ല. ഒരു ഈ ആടിനെ ഇപ്പോൾ ആക്രമിക്കാൻ വരുന്നുണ്ടെങ്കിൽ മനുഷ്യനാണെങ്കിൽ ആടിൻ്റെ ബാക്കിലേ പോകുള്ളൂ. ഇതാകുമ്പോൾ അങ്ങനെയല്ല. ഈ കുരങ്ങൻ ആട് നമ്മുടെ ബാക്കിൽ 10 അടി ബാക്കിൽ വരുന്നുണ്ടെങ്കിൽ ഇത് 10 അടി മുമ്പിൽ പോകും. ആ മുമ്പിൽ പോയി നിന്നിട്ട് മരങ്ങളിലോ അല്ലെങ്കിൽ ഈ ചെടിയുടെ മുകളിലോ കയറി നോക്കി കഴിഞ്ഞാൽ അവിടെ എന്തെങ്കിലും ഉണ്ടോ, അല്ലെങ്കിൽ ആടിനെ ആക്രമിക്കാൻ വരുന്ന സാധനങ്ങൾ എന്തെങ്കിലും ഉണ്ടോ എന്നോട് നോക്കിയിട്ട് പിന്നെ അതിൻ്റെ ബാക്കിൽ இது போய்கொண்டிருக்கும். நீங்க எவ்வளவு நம்பிக்கையா அந்த குரங்க நம்பி அந்த ஆட்டை அனுப்புறீங்க? அது கொண்டுகிட்டு போங்கிற நம்பிக்கை தான். எந்த பிரச்சனையும் வராது. அது கொண்டு போய் மேய்ச்சி கொண்டுட்டு வந்து ஒரு நம்பிக்கை தான். சில சமயம் கூட ஆளை அவுத்து விடலன்னு சொன்னா அதே அவுத்துரும், கடிச்சு அவுத்துட்டு திறந்து விட்டு கொண்டு போயிடும், காட்டு கொண்டு போயிடும். ஆடு மேய்க்கிறதுக்காக வச்சிருந்த அந்த நபரையும் வேலைய விட்டு நிறுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அன்னையில இருந்து கடந்த 8 வருஷங்களா ரெசார்ட்ல வளர்ந்த நூற்றுக்கணக்கான ஆடுகளுக்கு மணி எஜமானா இருந்திருக்கு. கிரீன்லாந்து எஸ்டேட்டுக்கு மணி வந்து ஏறக்குறைய 8 வருஷம் ஆகுது. இடையில இணை சேர்றதுக்காக மட்டும் சில தடவைகள் சில நாட்கள் காட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கு மணி. மற்றபடி தன்னோட ஆடு மேய்க்கும் பொறுப்புக்கு ஒரு நாள் கூட லீவ் விட்டதே இல்ல. அந்த சில நாட்கள் லீவ் எடுத்து டேட்டிங் போயிட்டு வந்ததோட பலன்தான் இந்த 2 குட்டி குரங்குகள். ஒன்னோட பேரு குட்டூஸ், இன்னொன்னுக்கு இன்னும் பெயர் வைக்கல. மணி காலையில ஆடுகளை கூண்டுல இருந்து கூட்டிட்டு வெளியில போறத பாக்குறதுக்கே மக்கள் கூட்டம் கூட்டமா அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து வந்து போறாங்க. அவங்களுக்கெல்லாம் மணி ஒரு ஜாலியான வேடிக்கை பொருள். ஆனா தன்னோட கடமைக்கு முன்னாடி அவங்க யாரையும் மணி பொருட்படுத்துறதே இல்ல. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கு. சரியா 7ல இருந்து 7:30 மணிக்குள்ள கூண்ட திறந்து ஆடுகளை வெளியே கூட்டிட்டு போகுது மணி. மணியோட சத்தத்துக்கு பழகி போன ஆடுகளும் அது சொல்ற திசையில போகுது. ஒரு சில ஆடுகள் மேல மணி ஏறி அமர்ந்துகிட்டு ராஜா மாதிரி போகுது. அந்த ஆட்டோட காதுகளை பிடிச்சு திருகிறது மூலமாவும் மத்த ஆடுகளுக்கு வழிகாட்டுது. நல்லா கவனிச்சு பார்த்தா மணி மேல ஏறுற அத்தனை ஆடுகளுமே கொஞ்சம் பெரிய ஆடுகளா தான் இருக்கு. அதுவும் சமீபத்துல குட்டி போட்டு பால் சுரக்கிற ஆடுகள். ஆடு ஓட்டிட்டு போகுதே, மேய்க்குதே. சில சமயம் ஆடுகள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடும் போது இது போய் செவியை பிடிச்சி இப்படி திருகும். அப்ப ஆடுகள் எல்லாம் ஒன்னா சேர்க்குது. அப்ப ஆட்டு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஓட்டிட்டு வரும்.
மேய்ச்சி கொண்டு வரும் காட்டுல இருந்து. அது எந்த ஆட்டு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கு? முக்கியம் பால் உள்ள ஆட்டுல அதை சேரும், பால் குடிக்கும். சில சமயம் ஆட்டுவ கூட சேர்ந்துட்டு குட்டி பால் குடிக்கும் போது மாத்தி விடும். ஆட்டு பால் குடிக்கும். குடிக்கும். ஆடு வந்துட்டு அந்த குரங்கு பார்த்து பயப்படாதா? பயமே கிடையாது. பால் குடிக்கும் போது ஒன்னும் பயப்படாது. ரெண்டுமே குட்டியும் குடிக்கும், குரங்கும் குடிக்கும். கண்ணை மூடிட்டு எந்த ஆடு வருதோ அந்த ஆடுகள் மேல மணி ஏறாது. தனக்குன்னு சில விதிமுறைகளை வச்சிருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செஞ்சு ஆடுகளை அங்க கொண்டு போய் விட்டுட்டு ஒரு இடத்துல அமர்ந்துக்குது மணி. இப்போ அதோட பிள்ளைகளும் அதுக்கு துணை இருக்காங்க. பொதுவா 4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஆடுகளை கூட்டிட்டு போகும் மணி சில தினங்கள்ல 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் கூட கொண்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கான். ஆடுகள் தன்னோட கண்ணை விட்டு மறைஞ்சா, அதாவது எல்லைய தாண்டுனா ஒரு வித்தியாசமான சத்தம் கொடுக்குது மணி. அந்த சத்தம் கேட்டுட்டா அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்காம ஆடுகள் ரிவர்ஸ் வந்துடும். அந்த அளவுக்கு ஆடுகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு மணி. மணி ஆடு மேய்க்கிற ஸ்டைல அதோட குட்டிகள் இப்போ கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கு. அநேகமா கிரீன்லாந்து எஸ்டேட்டுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு இனி மனிதர்கள் யாருமே தேவைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டேட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஆடுகள் மணியோட சத்தத்தை புரிஞ்சுக்கிறது ஆச்சரியம் இல்ல. ஆனா புதுசா ஒரு ஆட்டை வாங்கி விட்டா கூட 2 நாளுல அது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருமா மணி. மணியோட ஆடு மேய்க்கும் தொழிலோட சாதனையா சொல்றதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. மனிதர்கள் காட்டுக்குள்ள கொண்டு போய் ஆடுகள் மேய்க்கும் போது சில மாதங்களுக்கு ஒரு தடவை காட்டு விலங்குகளால 1 அல்லது 2 ஆடு வரைக்கும் தாக்கப்பட்டு இறக்குமா. ஆனா மணி சார்ஜ் எடுத்துக்கிட்ட கடந்த 8 வருடமா ஒரு ஆடு கூட வன விலங்குகளால தாக்கப்பட்டு இறக்கல. அது வந்துட்டு காட்டுக்கு மேய போகும்போது நாய்கள் நிறைய இருக்கு காட்டுல. நாய்கள் வந்து ஆட்டை பார்த்தா வந்து பிடிக்கிறதுக்கு வரும். அப்போ அந்த நாயில விரட்டிக்கிட்டு ஓடுது பிடிக்கிறதுக்கு. நாயை அந்த குரங்கு பார்த்துருச்சுன்னா நாய் பறந்து ஓடியே போயிடும், நிக்காது அடுத்து ஆட்டு கூட. விரட்டி கொண்டு தூரம் விட்டுட்டு பின்ன வந்து ஆட்டெல்லாம் ஒன்னா சேர்த்து கொண்டு வந்துடும். ஒரு ஆட்டை கூட அங்கேயும் இங்கேயும் தப்பா விடாது, மொத்தமா ஆட்டி கொண்டு வந்துடும். நாய் நிக்கிற இடத்துல இருந்து வேற சைடு கொண்டு வந்துடும். அவ்வளவு தூரம் செய்யாது. நம்ம இப்போ ஆடு நம்ம ஓட்டிட்டு போறோம், எங்கிட்டாவது 4 ஆடு போயிருச்சுன்னா நம்ம அதை போய் ஓட்டிட்டு வரும்ல. இது 3 குரங்கு இருக்கு, 3 போய் சேர்ந்து எல்லாம் மொத்தமா ஆட்டிட்டு வந்துடும். மலா பக்கம் போய் கொண்டு வந்துடும். காலையில 7 மணிக்கு கூண்டுல இருந்து ஆடுகளை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற மணி கண்களை கூட இமைக்காம அதுங்களை சுத்தியே தான் இருக்கு. தனக்கு தேவையான பழங்கள் எதுவும் சுத்தி கிடைச்சா அத பறிச்சு சாப்பிடுது. இல்லனா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துதான் தனக்கான உணவை எடுத்துக்குது. ரெசார்ட்டை சுத்தி அடர்ந்த காடுகள் இருக்கிறதால ஆபத்தான வனவிலங்குகள் இங்க ஏராளமா இருக்கும். ஆபத்தான விலங்குகள் வருதான்னு தெரிஞ்சுக்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மரங்கள் மேல ஏறி 4 பக்கமும் நோட்டம் விடுது மணி. அப்படி ஏதாவது விலங்குகள் கண்ணுல பட்டா அதுக்கே உரிய ஒரு சத்தத்தை கொடுத்து ஆடுகளை உஷார்படுத்துது. ஒரு மனிதன் ஆடு மேய்ச்சா செய்ய முடியாத காரியங்களையும் மணி செய்யறதாலதான் ரெசார்ட் முதலாளிகள் அது மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. எங்க இருந்தாலும் சரியா 4-4:30 மணிக்கெல்லாம் ஆடுகளை திரும்ப கொண்டு வந்து கூண்டுக்குள்ள அடைச்சிடுது மணி. எல்லா ஆடுகளும் சரியா இருக்காங்கிறதையும் சரி பார்த்துக்குது. மணி ரெசார்ட்டுக்குள்ள வந்ததும் அதுக்கு சாப்பிட ஏதாவது தயார் நிலையில இருக்கணும். அப்படி இல்லனா அதுக்கு கெட்ட கோபம் வந்துடுமா. கண்ணுல என்ன பொருள் பட்டாலும் எடுத்து சாப்பிட்டுடுமா. அதுக்கான உணவை கொடுத்துட்டா மத்த எந்த ஒரு பொருளையும் தொடக்கூட செய்யாதான் மணி. சின்ன வயசா இருக்கும்போது அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த தனக்கு ஒரு ஆடுதான் பால் கொடுத்து காப்பாத்துச்சுங்கிறத இன்னைக்கும் மறக்காம வச்சிருக்கு மணி. இப்பவும் கூட அதுக்கு பிடித்தமான உணவு ஆட்டுப்பால் தான். எல்லா ஆடுகளோட மடியிலையும் சர்வ சாதாரணமா பால் குடிக்குது மணி. எந்த ஆடுகளும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியும் தெரியல. கடந்த 8 வருடங்கள்ல
கிரீன்லாண்ட் ரெசார்ட்டோட ஒரு எம்ப்ளாயியாவே மாறிடுச்சு மணி. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஐடி கார்டு கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.